வழக்கு விசாரணையை ஜூலை 29ற்கு ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பதிவு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கான குற்றச்சாட்டு பதிவுக்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜராகுவதிலிருந்து தற்போது விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இன்று அவர் உடல்நிலை காரணமாக தற்போது அவர் நேரில் ஆஜராகவில்லை. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்படுவதற்கு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அதனால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் குற்றச்சாட்டு பதிவிற்கு நேரில் ஆஜராக முடியவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி அல்லி வழக்கின் விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். சபாபதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.